திமுகங்கிற ஒரு 75 வருட பெரிய கட்சி மறுசீரமைப்பு அக்கட்சியை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய வயது வரம்பை நிர்ணயிச்சிருக்காங்க. அதுல 70 வயதுக்கு மேல் உள்ளவங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பை இருக்க முடியாது. மாவட்ட செயலாளர் பொறுப்பை இருந்தாலும் 3 முறைக்கு மேல அந்த பொறுப்புல திரும்பவும் வகிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ரீசன் என்ன? ஒவ்வொரு பகுதி வாரியாக, அதாவது பேரூராட்சி, நகரம், மாவட்டம், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பொறுப்புகள்ல வயதும் இத்தனை ஆண்டு காலம் தான் அவங்க பதவி வகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய முக்கியமான காரணங்கள் என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். திமுகங்கிறது ஒரு 75 வருட கட்சி, சாதாரண கட்சி அல்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கு ஆணி வேறே அந்த கட்சியுடைய உள்கட்டமைப்பு தான். இந்த கட்டமைப்பு தான் இத்தனை ஆண்டு கால கட்சியின் வளர்ச்சிக்கு முக்கியமா அமைஞ்சிருக்கு. இதேதான் போன காலத்துல கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, நான் இருந்தாலும் இல்லாட்டியும் என் பையன் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த திமுகங்கிற கட்சி உயிர் போல இருக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கட்சியுடைய கட்டமைப்பு. அதுதான் முக்கியம், இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ அந்த கட்சிக்கு மறுசீரமைப்பு பண்ணணும் அந்த கட்சியை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் 2 சொல்லப்படுது. ஒண்ணு, தமிழக வெற்றி கழகம் 3 வருடங்கள்ல கட்சி ஆரம்பிச்சு முதல்வருங்கிற பதவியை தொட்டுட்டாங்க. அப்போ இன்னொரு காரணம் சொல்லப்படுறது வந்துன்னா திமுக கட்சியில உட்கட்சியில உள்ள பிரச்சனைகள். ஏன்னா ஒரே தலைவர் 80 வயசானாலும் அக்கட்சியிலேயே பொதுச் செயலாளராக இருக்காரு, மாவட்ட பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு திங்கிங் மக்களிடையே உள்ள ஒரு திங்கிங், அவங்களும் சரியா செயல்படலை. அதுவும் ஒரு காரணம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா காரணங்களையும் வச்சுதான் இந்த முடிவை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இந்த முடிவு ரொம்ப கசப்பானதா இருந்தாலும் கசப்பு தான் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரிதான் இந்த கசப்பான முடிவுகள் தான் திமுகங்கிற கட்சியை வளர்க்க போகுது. அதற்கு தான் இந்த கசப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் நம்ம கட்சியில் உள்ள அனைவரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துல சொன்னார். மறுசீரமைப்பு பண்றதன் அவசியம் என்ன அப்படின்னா, மறுசீரமைப்பு பண்றதுனால நிறைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 70 வயதுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளா சொன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, இவங்கள மாதிரி KKSSR, இவங்கள மாதிரியான நிறைய 70 வயதுக்கு மேல் உள்ளவங்களாம் பொதுச் செயலாளர் பதவியில இருக்காங்க. இப்போ இவங்க ஒரு 10-12 பேர்கிட்ட இருக்காங்க. மெயினான முக்கியமான தலைகள் திமுக. இப்போ இவங்க மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, நல்ல பேர் இல்லாமலும் இருக்கு. இப்போ அவங்க நீக்கிறது மூலமா இது ஒரு காரணமாகவும் வச்சு நீக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு புதியவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும், புதியவர்கள் வர போறாங்களா, இல்ல அங்கவே உள்ள அவங்க சப்போர்ட்டா அவங்க கூடவே இருந்த சில பேரை கொண்டு வரப்பாங்களா, இல்ல அவங்க பையன்கள் யாராவது வர போறாங்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா அது மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பை 110 குவான்டிட்டியா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது 70 அப்ராக்சிமேட்டா 70 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 110 இன்க்ரீஸ் பண்றாங்க, கிட்டத்தட்ட 30. இப்போ அதையுமே அவங்க டெவலப் பண்ண பாக்குறாங்க. அப்ப அதன் மூலமா நிறைய பேரை உள்ள கொண்டு வர பாக்குறாங்க, இளைஞர்களை. இப்போ உள்ள இளைஞர்களை நீங்க இருக்கணும் அப்படின்னா ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஆரம்பிச்சாங்க. அந்த கும்பல் அவங்களுக்கு பேக் ஃபயரா தான் ஆனிச்சு. இப்போ திரும்ப அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மக்கள் மத்தியில பெரிய அப்பட்டமா தெரிஞ்சு போனதுனால இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்கும். ஆனா இதை சரிவர திமுக செய்வாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கம்பேக் கொடுக்கறதுல திமுக வச்சு அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா நம்ம சிறப்பான கம்பேக் கொடுப்போம். ஏன்னா ஒரு எலெக்ஷன் தோப்பாங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிப்பாங்க, ஒரு எலெக்ஷன் தோப்பாங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிப்பாங்க. இதுதான் அவங்க காலகாலமா 75 வருஷமா பண்ணியிருக்காங்க. 75 வருஷமா இருந்தாலும் அவங்க 25 ஆண்டு காலம் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனா அதற்கு பிறகு வந்த ஏடிஎம்கே 32 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சியில அமர்ந்திருக்காங்க. இப்ப இதுக்கு எல்லாமே டிஎம்கே 75 வருடம் இருந்தாலும் ஆனா அவங்க ஆட்சி கட்டில நிறைய அமர முடியல. ஒரு வருடம் இருந்தாலும் அடுத்த வருடம் தூக்கி போட்டிருக்காங்க. இதற்கு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டோம், அது வேற ஒரு டாபிக்கா போகும். இப்போ இப்படி 25 ஆண்டு காலம் கம்பேக் கொடுத்து வந்ததுனால அவர் கம்பேக் கொடுக்கறது நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறார். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக சிறந்த எதிர்கட்சியா இருக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம். ஏன்னா திமுக சிறந்த எதிர்கட்சியா செயல்படுறதுல அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆமா, அதான் உண்மையான விஷயம் கூட. அப்படி இருக்கையில ஸ்டாலின் அவர்கள் அவங்க நிர்வாகிகள் மத்தியில கசப்பான விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், நாம சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அக்கம் பக்கத்தின உள்ளவங்கள்ட்ட, உங்களுடைய வீட்டுகள் உள்ளவங்கள்ட்ட அரசியல் பேசுங்க. அவங்களே நம்ம விட்டுட்டோம். அதாவது நம்ம ஊருக்கே சூரியனா இருந்தாலும் வெளிச்சத்தை கொடுத்தா நம்ம பக்கத்தோட இருட்டை மறந்துட்டோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சைடுல சில தப்புகள் இருக்கு, அதை சரி பண்ணுங்க, நம்ம ஊருக்கு வெளிச்சம் கொடுக்குறத நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்றது. அதாவது நிறைய அமைச்சர்கள் ஒவ்வொரு தொகுதிகளையும் நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவுமே ஒரு முக்கியமான காரணம்
திமுக தோற்பதற்கு அவங்களுடைய பேச்சுகள் ஒரு முக்கியமான காரணம். இப்ப இப்படிப்பட்ட நிலைமையில ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையை எடுத்திருக்காரு. முக்கியமா அதுல நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னா, நான் மறுசீரமைப்பு பண்றதுக்கு ஒரு குழு ஏற்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் அதாவது தோல்வியை அடைஞ்ச அடுத்த ஒரு 10-15 நாள்லயே மறுசீரமைப்பு பண்றதுனா ஒரு குழு ஏற்படுத்துறாரு. அந்த குழு வந்து ரெண்டாவது ஏன் தோத்தோம் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான ஒரு குழு ஏற்படுத்துறாரு. அப்படி போயிட்டு பார்க்கும்போது நிறைய குறைகள் வந்து சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு பாப்புலரா இருக்கு கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும். நாங்க மாவட்ட செயலாளர்கள் சொன்னோம், நகரத்துல சொன்னோம், ஒன்றியத்துல சொன்னோம். ஆனா அது வந்து மேல் மட்டத்துல ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் போய் சேரல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து அவர்களுக்கு கிடைச்சு. அது மட்டும் இல்லாம அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு நிறைய பேருக்கு வந்து சரியான நல்ல பேரு இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்திருக்கு. இதெல்லாம் காரணமா வச்சுதான் இப்போ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்திருக்காங்க. மறுசீரமைப்பு ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் என்ன அப்படின்னா, கிளை கழக செயலாளர், கிளை கழக பொறுப்புல உள்ளவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் 45 ஏஜ் உள்ளதான் இருக்கணும். ஏஜ் மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவங்க 2 வருஷத்துக்கு மேல அந்த பதவியில இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ அதே மாதிரிதான் நகர பேரூராட்சி இந்த ஒன்றிய செயலாளர்கள்லாம் கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல திமுக பொறுப்புல இருக்க முடியாது. அவங்களும் 2 வருஷத்துக்கு மேல பொறுப்புல இருக்கக்கூடாது. ஏஜ் லிமிட் செட் பண்றாங்க. இத்தனை வருடங்கள் தான் அவங்க பொறுப்புல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் செட் பண்றாங்க. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்னு போயிட்டா அவங்க 3 வருடங்களுக்கு மேல 3 முறைக்கு மேல அந்த பொறுப்புல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தீர்மானம் போடுறாங்க. ஆனா அவங்க 70 வயதுக்குள்ளதான் இருக்க முடியும். மாவட்ட செயலாளர் உள்ளவங்க 70 வயதுக்குள்ள இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தையும் முன்மொழிகிறாங்க. இப்போ நகர பேரூராட்சி இந்த பொறுப்புகளை இருக்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 50-55 வயசுக்குள்ளவங்கதான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அவங்க இந்த முறை மட்டும்தான் பொறுப்புல இருக்க முடியும், அதற்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுது. இந்த மாதிரியான ஒரு 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த 7 தீர்மானங்களும் இனி வரும் காலங்கள்ல செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. இந்த மறுசீரமைப்பு அக்கட்சியை பலத்தோட வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு இடமாகவும் அமையும். தன்னுடைய பையனுக்கு இந்த கட்சியை வழி நடத்துவதற்காக சில பாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதையும் இதன் மூலமா தெரியப்படுது. இது மாதிரியான ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து, இந்த தீர்மானம் இந்த கட்சிக்கு எப்பேற்பட்ட வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிவிடுங்க. இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா திவாகர் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.